தாவீது கொலியாத்தை வீழ்த்தியவுடன் இஸ்ரவேல் மக்கள் தாவீதை புகழத் தொடங்கினார்கள். அவன் புகழ் நாட்டை முழுவதுமாக கொள்ளையடித்தது. சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீது 10,000 பேரை கொன்றான். இந்த வார்த்தைகள் சவுல் ராஜாவின் மனத்தில் பொறாமையை எரிய வைத்தன. அவன் தன்னுடைய சேனாதிபதி அப்னேரை அழைத்து, இந்த தாவீது எனக்கு ஆபத்தானவன், அவனுக்கு வெற்றி கிடைத்து விட்டது, இனி ராஜ்யத்தையே எடுத்துக்கொள்ளுவான் என்று சொல்லினான். அந்த நாள் முதல் சவுல் தாவீதின் உயிரை கொல்ல பிளான் போட்டான். தாவீது ஒரு ஓடிக்கொண்ட மனிதன். தாவீதிற்கு தெரிந்தது, சவுல் இனி அவனுக்கு எதிரி. ஆனால் தாவீது சவுலை எதிர்த்ததில்லை. சவுல் அவனை தேடிக் கொல்ல அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். அவன் குகைகளில் மறைந்தான். அவன் வெளிநாட்டு ராஜ்யங்களுக்கு ஓடினான். அவன் தன் உயிரை காக்க பல வருஷங்கள் எங்கேயோ வாழ்ந்தான். ஆனால் தாவீது எல்லா நேரத்திலும் தேவனிடம் முழுமையாக நம்பிக்கை வைத்தான். கர்த்தாவே, என் கல்லறையில் என்னை தாழ்த்தி விடாதே என்று பரிதாபமாக கூப்பிட்டான். சங்கீதம் 16:10. சவுல் ராஜ்யத்தை இழந்தவன். ஒரு நாள் பிலிஸ்தியர்கள் மீண்டும் இஸ்ரவேலை தாக்கினர். சவுல் ராஜா போரை சமாளிக்க முடியவில்லை. அவனது சேனைகள் வீழ்ந்தன. அவனுடைய 3 மகன்களும் அந்த போரில் கொல்லப்பட்டார்கள். அதில் யோனத்தானும் இருந்தான். சவுல் ஒரு வழியாக தோல்வியை ஒப்புக்கொண்டான். அவன் தன் சொந்த ஆயுதத்தை எடுத்து தன்னைத்தானே குத்திக்கொண்டு உயிரோடு இருந்து இறந்தான். 1 சாமுவேல் 31:4. இஸ்ரவேல் மக்கள் தங்களது ராஜாவையும் யுத்தத்தையும் இழந்தார்கள். தாவீது இறுதியாக ராஜாவாகிறான். இப்பொழுது ராஜ்யத்திற்கு ஒரு தலைவன் தேவை. இஸ்ரவேல் மக்கள் நினைத்த ஒரே பெயர் தாவீது. இஸ்ரவேலின் மூப்பர்கள் தாவீதின் அணுகி, நாங்கள் உம்முடைய மாம்சமும் எலும்பும் ஆகிறோம், நீ எங்கள் ராஜாவாக இருக்க வேண்டும். தாவீது முதலில் யூதா கோத்திரத்திற்கே ராஜாவாக முடிசூடப்பட்டான். ஆனால் ஆண்டவரின் கிருபையால் முழு இஸ்ரவேல் இனத்திற்கும் ராஜாவானான். 30 வயதில் தாவீது இஸ்ரவேலின் அரசரானான்.